அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் இந்த சிறப்புமிக்க அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்று உங்கள் சார்பாகவும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை இந்த நேரத்தில் அணிவித்து மகிழ்கிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் நாவில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டுள்ள வராகி அன்னையின் திருப்பாதம் தொழுது இந்த இனிமையான காலை நேரத்தில் சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்தமைக்கு என்னுடைய நண்பர் உயர் திரு சரவணபவ பரணிபாரதி அவர்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அலுவலகத்தை இன்றைக்கி ஓப்பன் பண்ணது இருக்கலாம், ஆனால் இது பத்தாது. நாங்கள் எதிர்பார்க்கறது சொந்த கட்டடத்தில் அலுவலகத்தில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இந்த நாள் இன்னும் அடுத்த முயற்சிக்கு எங்களுடைய எப்பயுமே ஆசீர்வாதங்களோட அந்த நட்புன்ற விஷயங்கள் இருக்கும். அதுக்கு எங்களுடைய உதவிகளும் இருக்கும். சொந்த கட்டடத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக இதே மாதிரி அரங்களை மீண்டும் ஒரு முறை விரைவில் அவர் ஓப்பன் பண்ணணுன்ற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஜோதிடம் என்பது தேவ ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ரகசியத்தை யாருமே முறையாக கற்றுக்கிறதும் இல்லை, கற்றுக்க நினைக்கிறதும் கிடையாது. அப்படி கற்றுக்கிட்டாலும் தவறாக கற்றுக்கிறது. ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராசிக்கு முதல்ல என்ன பேர்? ஏன் ராசிக்கு ராசின்னு பேர் வச்சாங்க சொல்லுங்கள். எல்லாரும் எனக்கு ராசி, நான் என்ன ராசி, சிம்ம ராசி, மகர ராசி, கும்பராசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? உங்கள் ராசிக்கு ஏன் ராசின்னு பேர் வச்சுது? முதல்ல அது எங்கேருந்து வந்தது? எனி ஒன் கெஸ்ஸிங்? சந்திரன் நிற்கக்கூடியதான் ராசி தான், அது தெரியும். அது யாரும் மறுக்கிறது இல்லை. ராசிக்கு ஏன் ராசின்னு பேர் வச்சாங்க? அதுதான் முதல் கேள்வி. ராசியா நமக்காக? அப்போ நம்ம பிறந்தவங்களாம் ராசியானவங்களே இருக்கிறோமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அடுத்த கேள்வி வரும் இல்லை? எல்லாருமே இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது முதலாக எழுதப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராமன் சீதை ஜாதகம். புரியுதுங்களா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் அத்தனை உயிர்களும் பார்த்திங்க அப்படின்னா சாட்சாத் என காக்கக்கூடிய கடவுள் இல்லையா? அவருடைய வாரிசுகள் தான், அவங்களுடைய வழிகள் தான். அதனால தான் ரான்ற இடத்துல வரக்கூடிய ராவையும் சீன்ற இடத்துல வரக்கூடிய சீயும் எடுத்து பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ராமனும் சீதையுமாக கணவன் மனைவி எப்படி இந்த பூலோகத்தில் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் பெற்று வாழணுன்றதுக்காக தான் ராசின்ற வார்த்தை இங்கே உருவாக்குனாங்க. ஓகேங்களா? அடுத்தது லக்னம். எல்லோரும் லக்னம், நான் இந்த லக்னத்தில் பிறந்தேங்க சார், நான் அப்படி இருப்பேன் சார், இப்படி இருப்பேன் சார் அப்படிம்போம். எல்லாரும் அப்படி சொல்லி தான் இருக்கோம். ஏன் லக்னம்னு வச்சாங்க? லக்குமணன் மாதிரி இருக்கணும் அப்படின்றார் ஐயா. சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். என்னை பொறுத்தவரையிலும் கேள்விக்கு பதில் சொல்லாதவர்களே தவிர முயற்சி செய்வர்களுக்கு தான் முதல் பாராட்டுக்கள். ஓகேங்களா? இதான் ஒன்று சொல்லணும், தப்புனாலும் சொல்லணும். கேட்குற இடத்துல தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அமைதியாக இருந்தால் கற்றுக்க முடியுமா? முடியாது. என்னுடைய கிளாஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். கேள்வி கேட்கவே வச்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அன்றைக்கி தான் ஜோதிடராக மாற முடியும். ஆனால் முதல்ல கேள்வி கேளுங்க. நாளைக்கு வாடிக்கையாளர்கிட்ட நம்மக்கிட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம தருமாறக்கூடாது இல்லை. அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் இல்லை, நீ என்ன வேணால் கேள்வி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியா? லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பூமியில் லக்னம்னா நான் எப்படி கணிப்போம்? சூரியனுடைய உதயத்தின் அடிப்படையில், சூரியனுடைய இப்போ காலையில் 6 மணிக்கு சூரியன் எங்கே இருக்கார்? கிழக்கு திசையில் இருப்பார். அவர் அங்கேயே தான் இருப்பார். ஓகே, இப்போ எங்கே இருக்கிறாரு? அங்கேயே தான் இருக்கிறாரா? இப்போ எங்கே இருக்கிறாரு? அப்படியே, அதாவது சூரியன் அங்கே தான் இருக்கார். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் என்ன ஆகுதுங்க? ஒரு மாய பிம்பத்தின் அடிப்படையில் சூரியன் பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்படி தானே? அப்போ சூரியன் நகர அந்த லக்னமானது சூரியன் அடிப்படையில் தான் நகர்கிறது. நகர அமைப்பில் தான் நம்மளுடைய ஜோதிடமானது கணக்கிடப்படுகிறது இல்லையா? லக்னம் அப்படின்னா என்னென்னா, ஒரு உயிர் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு பிறந்திருக்கதோ அதுக்காக தான் லக்னம்ன்ற வார்த்தை சொன்னேன். லக்னம்னா இலக்கை அடைதல்னு அர்த்தம். நீங்கள் எந்த இலக்காக இந்த பூமியில் எதுக்காக பிறந்திருக்கீங்க? விதை தூவப்பட்டிருக்கீங்க. லக்ன புள்ளின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? உங்களுடைய லக்ன புள்ளி எதுன்னு பாருங்கள்.
உங்களுடைய லக்னம் ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்கள், ஒரு லக்ன புள்ளி மட்டும் சொல்லுங்கள். கிருத்திகை 2. ராசியில் எங்கே வரும் கிருத்திகை? மேஷம் ரிஷபத்தில் வரும். ஓகேங்களா? அம்சத்தில் எங்கே வரும்? அம்சத்தில் மகரத்தில் வரும். கிருத்திகை 2. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன தொடர்பு அப்படின்னா, உங்களுடைய விதை புள்ளி என்ன இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குது, எதுக்காக துவப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமும் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமும் துவப்பட்டிருக்கு. அப்படி தானே கணக்கு? அப்போ 2 10 தானே. 2ஆம் இடம்னா என்னங்க? தானம், குடும்பம், வாக்கு. அப்புறம் 10 தொழில். வேறு ஒன்று தான் இருக்குதா? கர்மஸ்தானம். அப்புறம் பதவியெல்லாம் இல்லையா? கௌரவம் இருக்கா? மரியாதை இருக்கா? ஓகேங்களா? இந்த ஜாதகர் இந்த பிறவியில் அவர் பிறவி எடுத்ததுக்கான கூற்று என்ன அப்படின்னா, குடும்பத்திற்காகவும் தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய கர்மாவை கலைப்பதற்காக தான் இவர் பிறவி எடுத்திருக்கார். வேறு எதுக்கும் இவர் பிறவி எடுக்கலை. ஒவ்வொருத்தரும் ஒரு பிறவி சொல்லுவாங்கள்ல, நான் எதுக்காக பிறந்திருக்கேன், என்னுடைய கொடுப்பனை என்ன, நான் எதுக்காக பிறந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் விருச்சக லக்னம், நான் முதல்ல என்ன தானே ஆய்வு பண்ணுவேன். நான் எதுக்காக பிறவி இருக்கேன்னு முதல்ல நம்மளேருந்து தானே ஆரம்பிக்கணும். ஓகேவா? எனக்கு அனுசம் 1ஆவது லக்ன புள்ளி. அப்போ காலபுருஷனுக்கு அது எத்தனாம் படம்? அனுசம் 1 அம்சத்தில் எங்கே வரும் அப்படின்னா சிம்மத்தில் வரும். அம்சத்தில் சிம்மத்தில் வரும். அப்போ காலபுருஷனுக்கு அது 5ஆம் இடம். நான் பிறந்தது விருச்சக லக்னம். ஓகேவா? காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போ அடி நொடி வாங்குறது, அடி வாங்குறது, முத்து வாங்குறது எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. 35 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. விருச்சக லக்னம் இல்லை, அது நடக்கும். அதுக்கப்புறம் அதோடைய விஷயம் எங்கே போய் தொலைவுது? நம்மளோட விதை எங்கே தூவி இருக்குது? 5ஆம் இடம் என்பது புகழ். 5ஆம் இடம் என்பது புகழ். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்பது ஜோதிடம். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? விருச்சகம் என்பது மறைபொருள் தேடக்கூடிய ரகசியம் வந்து விருச்சகம். அப்போ இது 1 10ஆம் இடம் தொடர்பு கொள்ளும். விருச்சகத்திலேருந்து சிம்மத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொடர்பு. அப்போ ஒரு ஜாதகர் எதற்காக பிறந்திருக்கார் அப்படின்னா, அவர் இந்த பிறவியில் என்னுடைய பிறவியை நான் யோசிக்கிறேன், நான் எதுக்காக, என்னுடைய கர்மா எதுக்காக, எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, என்னுடைய விதையானது இந்த பிறவியில் ஜோதிடத்திற்காக நான் என்னுடைய கடமையை செய்தால் புகழ் கிடைக்கும் என்பது என்னுடைய விதை. புரியுது கான்செப்ட்டு? இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நவாம்ச லக்கணத்துக்கு, ராசி லக்கணத்துக்கு, நவாம்ச லக்கணத்துக்கு கணக்கு போட்டு காலபுருஷ அடிப்படையில் கணக்கெடு போட்டிங்கன்னா உங்களுடைய விதைகளுடைய தன்மை தெரியும். நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க. இதில் யாருக்கெல்லாம் லக்ன புள்ளி ராசிக்கும் நவாம்சத்துக்கும் 6 8 வருதோ அவங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கொஞ்சம் போராடி தான் ஆகணும். சொந்த ஊரில் வந்து ஜெயிக்க முடியாது. எல்லாமே கொஞ்சம் வெளியில் போகணும், மறைவான வாழ்க்கையில் வரணும், அவப்பேர் அவமானம் வாங்கணும், இழந்திருக்கணும். யாராவது ஒரு பெரிய உயிரான நினைக்கணும், இழந்ததுக்கப்புறம் தான் டெவலப் ஆக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராசி நவாம்சத்தை வச்சு சொல்ல முடியும். ஓகேங்களா? இது முதல் வகையான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நபர்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா, இதில் ரிஷப ராசி ரிஷப லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், விருச்சக ராசி விருச்சக லக்னம். ஓகேவா? அல்லது இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசாபுத்திகள் நடக்கக்கூடியவர்கள், திசாபுத்தி அந்தரா. இதில் இருக்கிறவங்க யார் இல்லைன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் சொன்னதில்லை. அதாவதுன்னா ரிஷபராசி ரிஷப லக்னம், விருச்சக ராசி இது மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், விருச்சக ராசி விருச்சக லக்னம். மேலே அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? அது இல்லாமல் தசாபுத்தி அந்தரா. தசாபுத்தி அந்தராவில் இந்த லக்னத்தில் வரவே இல்லை. உங்களோட ஏதோ ஒரு திசை நடக்கும் இல்லையா, ஏதோ ஒரு புத்தி நடக்கும் இல்லையா, அதில் நான் சொன்ன இடங்கள்லேருந்து தசாபுத்தி நடக்கலை அப்படின்ற நபர்கள் மட்டும் கை தூக்குங்க. சொல்லுங்கள், என்ன லக்னம்? துலா லக்னம் தனுசு ராசி. துலா லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது? ராகு தசை. ராகு குரு எங்கே இருக்காங்க? ஓ, தனுசுல துலா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கார். என்ன நட்சத்திரம் இருக்காங்க? மூல நட்சத்திரம் இருக்கா. கேது எங்கே இருக்காரு? முடிஞ்சு போச்சு, உட்காருங்க. மீண்டும் சொல்கிறேங்க, எப்பயுமே ஒரு தசாபுத்தியில் உங்களுடைய அகம்புறம் ரெண்டையுமே பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் ஜீவா சரீரான்னு சொல்லுவாங்க. தசாபுத்தி தொடர்பில் கம்பல்சரி நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய நபரில் இப்போ ஓடுற பிரசன்ன லக்னத்துக்கு இந்த தொடர்புகளுக்கு மட்டும் தான் இங்கே உட்காந்து கேட்க முடியும், இல்லை கேட்க முடியாது. இங்கே உட்காந்துருக்கவங்க மட்டும் தான் நான் சொல்கிறேன், வெளியில் இருக்கவங்க சொல்லலை. ஓகேங்களா? இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்துட்டார், துலா லக்னம் வந்துட்டார். ஓகேவா? சுக்கரன் வந்துருச்சாங்க. 2வது துலா லக்னம். அடுத்தது யாருக்கு என்ன? குரு தசைன்ட்டார். குரு தசையா குரு புத்தியா? ராகு தசை. ராகு எங்கே இருக்காரு? ராகு மிதல் தான் இருக்கிறாரு. ராகு எங்க இருக்காரு? தனுசுல இருக்காரு. குரு எங்க இருக்காரு? அப்புறம் என்ன உங்களுக்கு கேள்வி? நான் தான் முதலே சொல்லிட்டேனே.
நான் என்ன சொன்னேன்? ரிஷப ராசி ரிஷப லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், விருச்சக ராசி விருச்சக லக்னம். இந்த ராசிகளில் லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம். அல்லது இந்த ராசிகளில் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இப்போ இருக்க மாதிரி தான் இங்கே உட்கார முடியும்னு சொன்னேன். உங்களுக்கு குரு கன்னியில் தான் இருக்கார். கான்செப்ட் புரிஞ்சுதா இல்லையா? வேறு யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி? எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுதா? உங்களுக்கு இருக்கீங்களா? ரைட், வேலை முடிஞ்சது. துலலக்கணம் தனுசு ராசி தசாபுத்திமா. நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அந்தரா மூணுமே போடுங்க. மூணில் ஏதோ ஒன்று நான் சொன்னேன். எங்கே இருக்கார் புதன்? எங்கே இருக்கார்? அவ்வளோதான். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சுற்றி வலிச்சு கூட்டி கழிச்சு பெருக்கிறதா பிரசன்னம் பொழிக்காது. நம்ம வந்து பிரசன்னம் சரியாக பார்க்கறதில்லன்னு சொல்லலாம். பிரசன்னம் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்களை நீங்கள் ஆய்வுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அபூர்வத்தை சந்திப்பீங்க. ஓகேங்களா? நானும் ஐயாவும் இங்கே இதுக்கு போயிருந்தோம், காசிக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டைம் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். ஓகேங்களா? ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் ஃப்ளைட் ஏறுறேன். ஃப்ளைட்டு ஆன் ஆகலை, ரெடி ஆகலை. எங்கள் 2 பேருக்கு பயம் வந்துருச்சு. இவர் கிளம்பாது வாங்கி நமக்கு வேறு ஃப்ளைட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம என்ன பண்ண, சரி பார்க்கலாம் இருங்கன்னா 5 மணிக்கு ஃப்ளைட் டைமு. ஏரியெல்லாம் உட்காந்தாச்சு. 7 மணி ஆச்சு. கோமதி தான் வந்திருந்தாங்க. 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஆகலை. அப்போ நான் வந்து முதல்ல 6:30 மணிக்கு ஒரு பிரசனம் போட்டோம். பிரசனம் போட்டு 7:35 இந்த வண்டி ஆன் ஆகும்னு சொன்னேன். நடந்துச்சா இல்லையா? இங்கே ஓகேங்களா? பிரசன்னம் கண்டிப்பாக ஒன்றும் உள்ளே போனீங்கன்னா இங்கே கிடைக்கும். நம்ம மேலோட்டமாக ஏபிசிட்லேயே இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது. உள்ளுக்குள்ளே போனால் நானே முதல்ல ஓகேங்களா, ஒரு +2 படிக்கக்கூடிய காலத்தில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் 2nd மார்க்குங்க. ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் தான் போகணுன்ற ஒரு இத்தனமாக இருக்கேன். நான் இப்போ ஒரு ஜோதிடத்தை போய் ஜாதகம் பார்க்க போகிறோம். எனக்கு ஜாதகம் பார்க்கறது அப்போயே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கூட போனால் கூட போயிடுவேன் நான். அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது. +2 படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் காலேஜில் சேர்த்தாதீங்க, உங்கள் பையனுக்கு 2 வருஷம் தான் படிப்பு இருக்குங்கிறாரு. ஸ்கூல் 2nd மார்க்கு 2 வருஷம் தான் படிப்பு இருக்குங்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா, நான் இப்போ என் மைண்டில் என்ன பிடிச்சேன்னா, சார் டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ட்ரைனிங் அப்ளிகேஷன் போட்டோன்னே எங்கள் அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்கிறாங்க. 1043 மார்க்கு அதுக்கே கிடைக்காதுங்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான், ப்ரைவேட்டில் கிடைக்காதுன்றாங்க. அப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன், சரி டீச்சர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் காலேஜ் போகலான்னு சொல்லிட்டு வாசலில் போய் ஜாயின் பண்ணி காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ட்ரைனிங் அப்ளிகேஷன் போட்டு வச்சுட்டேன். காலேஜ் போய் நல்லா செட்டில் ஜாலியாக போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது. டீச்சர் ட்ரைனிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் டயத்தில் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி நம்மளுடைய கனவு தானே அது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் காலேஜ் ட்ராப் பண்ணிவிட்டு மீண்டும் இதுக்கு போகிறோம். 2 வருஷம் தான் படிப்பு. அங்கே தான் ஜோதிடத்தை முதலாக ஆணித்தனமாக நான் நம்பினேன். புரியுதுங்களா? அவர் சொன்னார் இல்லையா, உங்களுக்கு 2 வருஷம் தான் படிப்பு இருக்குது, அதுக்கு மேலே வந்து நீ காலேஜ் போக முடியாதுன்னாரு. அதே மாதிரி 2 வருஷம் தான் படிப்பு இருந்தது. அதுக்கு மேலே நான் காலேஜுக்கே போகல. அதுக்கப்புறம் மறுபடியும் என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் பிஎட்டுக்காக காலேஜ் போனேன். அதுக்கு முன்னாடி அந்த டைமில் முடிஞ்சிருச்சு, காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிஏ எம்ஏ பிஎட் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து படித்தோம், காலேஜுக்கு போனோம். அது அப்புறம் பின்னாடி படித்தது. ஓகேங்களா? அஸ்ட்ராலஜி வந்தோம், அஸ்ட்ராலஜியில் பிஏ படித்தோம், எம்ஏ படித்தோம், பிஹெச்டி படித்தோம், அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜோதிடர் சொல்லும்போது அது சரியாக நடந்ததுங்கிறது தான் இங்கே பதிவு. அதுதான் நம்மளுடைய முதல் உந்துதலாக நம்ம எடுக்கிறோம். அப்போ எதாக இருந்தாலும் ஏன் எதுக்கு எப்படின்ற விஷயங்கள் நீங்கள் போகும்போது அதோடைய காரணங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ ஜோதிடம் என்பது பறைந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் ஐயா நடத்தும் போது ஒன்றும் புரியாது. ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய தாந்திரிக ரீதியான எல்லாத்துக்குமே ஐயா தான் எங்களுடைய குருநாதர். ஐயாவுடைய பஞ்சபட்சியிலேருந்து ஐயாவுடைய விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள். தர்மசாஸ்திரா வந்து முதல் தோற்றுவிப்பு அப்படிங்கிறது ஐயா கிட்ட தான். இன்றைக்கி வரைக்கும் ஐயா தலைமையில் தான் நம்முடைய மாநாடுகள், நம்ம 3 மாநாடுகள் முடிச்சிருக்கோம். அதுவும் ஐயாவுடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம். மகம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 5வது ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ சிம்மம்ங்கிறது ஜோதிடம் என்பது இல்லையா, 5வது ராசி இல்லையா, அதில் முதல்ல கேது நட்சத்திரமாக வருதா. அப்போ அது ஞானக்காரனாக வந்துடுறாரா. அப்புறம் அவருடைய தலைமையில் அது நடக்கும்போது என்ன ஆகும், சாத்தாத் எம்பெருமான் வந்துடுறாரா உள்ள. அப்போ இயல்பாகவே பிரபஞ்சத்தோடைய ஆசீர்வாதம் என்பது அவர்களுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம எடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு பண்ணும்போது ஏன் எதனால் எப்படின்ற விஷயங்களோட படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவு இருக்கும். ஐயா அவர்கள் வந்து என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறத விட அடிக்கடி பொழுதுக்கு கிளாஸ் போட்டுட்ருக்கணும் தான் என்னுடைய ஆசையே. அவர் வந்து தொடர்ந்து இந்த நிமிஷத்துலேருந்து இன்றைக்கி நான் ரிக்வஸ்ட்டாக இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் யூடியூப்புங்கிறது வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் அவருக்குன்னு ஒரு பேர் அப்படின்னா வாசுன்னு ஒரு பேர் உருவாக்கியிருக்கோம்.
ஓகேங்களா. வாஸ்துன்னா பரணி பாரதின்னு உலகம் ஃபுல்லாக சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணணும், தொடர்ந்து வகுப்புகளை வந்து தொடர்ந்து வாஸ்து வகுப்புகள் ஆகட்டும், ஓகேங்களா, மெயின் வாஸ்து வகுப்பு விடாமல் தொடர்ந்து இதே இடத்துல 10 பேர் வந்தாலும் சரி, 50 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, தொடர்ந்து நேரடிலையும் ஆன்லைன்லையும் வந்து தொடர்ந்து இப்போ இருந்தே அதை எடுக்கணும். மற்ற விஷயங்களை தவிர்த்துட்டு அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா போதும். அதை வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு அன்பு கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அப்படினால சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்தவரை என்னென்னா, அதுதான் அவருக்கு பேர் கொடுத்தது. என்னை பொறுத்தவரை நமக்கு எது பேர் கொடுக்குதோ அதை விடவே கூடாது. பரணி பாரதி எனக்கு எப்படி தெரியும், வாஸ்துன்னு முன்னாடி இருந்தது தானே நமக்கு அடையாளமே. இப்போ அடையாளத்தை யாருமே விடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் எப்பயுமே அவரை பொறுத்தவரை என்னதுங்க, அந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ரெகுலராக நம்ம இன்னும் நிறைய பேர்த்த உருவாக்கணும். ஏன்னா உருவாக்குறதுல இருக்கக்கூடிய சக்தி எதுலேயுமே கிடையாது. உருவாக்க இருக்கக்கூடிய சக்தி என்னைக்காக இருந்தாலும் யார் உருவாக்கினான்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் தான் அப்படின்ற பேர் வருமா இல்லையா. இப்போ உருவாக்கக்கூடிய சக்தி வந்து மிகப்பெரிய சக்தி. ஸோ உருவாக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளாக இருக்கும். ஜோதிடர்கள் எல்லாமே உருவாக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். நாளைக்கு வந்து நீங்கள்லாம் வந்து இவருடைய விழுதுகளாக இருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இன்னும் அவருடைய புகழை நிலைநாட்டுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பிக்கணும். வாடிக்கையாளர்கள் வந்து எந்த ஒரு கேள்விகள் கேட்டாலும் அந்த நேரங்களில் உங்களுடைய குருநாதர்களை நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து முழு பிராப்தம் உண்டு. ஓகேங்களா. பிரபஞ்சத்தையும் நவகிரகத்தையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வாக்குப்பிரதம் உருவாகும். ஓகேங்களா. சில பேருக்கு கேட்பாங்க, சார் எனக்கு வந்து பொருளாதாரமே வர மாட்டேங்குது, அதே மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அந்த வார்த்தைகள்லேருந்து தான் நீங்கள் வந்து அவங்களுடைய கேள்விக்கான விடையவே தேர்ந்தெடுக்கணும். வார்த்தைகள்லேருந்து தான் கேள்விக்கான விடையே தேர்ந்தெடுக்கணும். சரி, கஷ்டங்கிறது எத்தனை பாவம்? எட்டா? கஷ்டங்கிறது 6ஆம் பாவம். ஓகேங்களா. ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம், உயிர் போகக்கூடிய கஷ்டம், பிரச்சனை தீரக்கூடிய பிரச்சனை. நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க, அந்த கடனை தீர்க்க முடியும் அப்படின்னா அது 6ஆம் இடம். பிரச்சனை தீரவே தீராது அப்படின்னா அது 8ஆம் இடம். ஓகேங்களா. நோய் இருக்குது 6ஆம் இடம், நோய் தீரவே தீராதுன்னா 8ஆம் இடம். புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? தீராதது எல்லாம் 8ஆம் இடத்தை வச்சுக்கணும், தீர்றது எல்லாமே 6ஆம் இடம். கஷ்டங்கிறது தீருமா தீராதா? தீரக்கூடிய அமைப்பு தான். அப்போ 6ஆம் இடம் தொடர்பு தான். அதே போல் சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, கடன் 6ஆம் பாவகம், கடன் 6ஆம் பாவகம்னு நினைக்கிறீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. கடன்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பணம் மட்டும் கடன் கிடையாது. ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை கடைசி வரைக்கும் அம்மாவை பார்க்குறது கடன் தான். புரிஞ்சுதுங்களா. ஒரு குருக்கிட்ட நீங்கள் கல்வியை கற்றுக்கிறீங்க, அந்த குருவுக்கு விசுவாசமாக இருக்கிறது கடன் தான். ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறீங்க, அவளுக்கு விசுவாசமாக இருக்கிறதும் கடன் தான். தகப்பனாக இருக்கிறது கடன் தான். அப்போ இது எல்லாமே கடன் அடிப்படையில் தான் வருதே தவிர நம்ம பணத்துக்கு மட்டும் தான் தூக்கி கடன் போடுவோம். உங்களுக்கு கடன் வருது அப்படின்ட்டுருவோம், அப்படிங்க இல்லையா. அதனால் உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் எங்கே இருக்காரோ, காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி யார்? புதன் தானே. காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதன் தானே, உங்களுக்கு அதுதானே. அப்போ புதன் பகவான் வந்து எங்கே இருக்காரோ அந்த பாவத்தில் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொன்ன கடன் புரியுதா? அந்த பாவ உறவு என்ன உறவாக வருதோ அந்த உறவுக்கு உங்கள் மேலே கடன் வரும். ஓகேங்களா. ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்டீங்க, வேற ஆள். ஒரு ஆள் லக்னம் புதன் எங்கே இருக்குது? தனுசு லக்னம், அவருக்கு 6லேயே புதன் வந்துருச்சு. ஓகேவா. காலபுருஷனுக்கு 2, 6ஆம் இடம்ங்கிறது என்னென்னா, இந்த பிறவியில் இவர் என்னென்னா எதிரிகளுக்கெல்லாம் இவர் கடன் கட்டணும். எதிரிகள்னால் யாருங்க? என்னால் அடுத்தவன் சம்பாதிக்கிறது, என்னால் அடுத்தவன் வாழ்கிறது, புரியுதுங்களா. அவங்களுக்கு இவங்களுக்கு கடன் கட்டுறதுக்காக இவர் பிறவி எடுத்திருக்காரு. அப்படி இல்லைன்னா தாய்மாமன் உறவு இருந்தால் அம்மாவுக்கு 3, 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், அம்மாவோ அல்லது தங்கச்சி அவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க கடன்பட்டவனாக இருக்கணும். இருந்தால் அவர்களுக்கு கடன்பட்டவனாக வாழணும். இதுதான் அவருடைய விஷயம். ஓகேங்களா. எந்த லக்ன பாவகம் எந்த உறவாக வருகிறதோ அந்த உறவை நோக்கி உங்களுடைய தன்மையை நீங்கள் அதை யோசிக்கவே வேண்டாம். அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே கேட்காதீங்க. இது உங்களுடைய கடன், நீங்கள் கழிக்கணும். அதுக்காக எனக்கு பிடிக்கலை, அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் எதுக்கு பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜோதிடத்தில் உள்ளே வந்தீங்கன்னா தான் பக்குவம் கிடைக்கும். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்குவமே கிடைக்காது. விருச்சக லக்னம் நான், எனக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி, அப்போ எனக்கு ஆகாது தானே. எஸ்ஆர்னோ அப்பா ஆகாது தானே. அதுக்காக அப்பா விட முடியுமா? அவர் எனக்கு பிடிக்கலை, உண்மை அதுதான். அந்த அமைப்புக்கு அந்த லக்கணத்துக்கு அது நடக்காது. அவர் என்ன பண்ணாலும் நமக்கு பிடிக்காது. ஓகேங்களா. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நிறையா பாதிப்புகள் நடந்திருக்கு, எந்த உதவியும் இல்லாமல் வளர்ந்துருக்குறோம், அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இப்போ நம்ம ஒரு ஜோதிடர் ஆகிட்டோம் இல்லையா. அப்போ என்ன நம்மளுடைய விஷயம் என்ன? அந்த பாதகத்தன்மையை நம்ம அனுபவிச்சாகணுங்கிறது விதி. அதை ஏற்றுக்கொள்வாயாக, அவ்வளோதான் விஷயம். ஏற்றுக்கங்க. இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? பிரபஞ்சம் என்ன பண்ணும்? இவன் போதுன்றோம், அதுக்கு மேலே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து என்னவோ அது நியூட்ரல் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போகும்போது நியூட்ரல் ஆயிரும். அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். அனுபவிக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை.
அதே மாதிரி தான் புதன் பகவான். ஓகேங்களா? புதன் பகவான் எனக்கு 4. அப்போ நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கேன்? அம்மாவுக்கு. ஓகேங்களா? என்ன அம்மா உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, அவங்க ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கடன்பட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறது என்னுடைய கடன். புரிஞ்சுதா கான்செப்ட்டு? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கடனை நீங்கள் சரி பண்ணிக்கணும். இது கடனை சரி பண்ணக்கூடிய விஷயம். ரைட்டுங்களா? அடுத்தது நம்மளுடைய வருமானம் இல்லையா? வருமானத்துக்கான காரக கிரகம் யார்? காரக கிரகம் யார்? பெரும்பணத்துக்கு குரு பகவான், சிறிய பணத்துக்கு சுக்கிர பகவான் இல்லையா? அப்போ குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். எங்கே வேணா இருப்பார். ஏதோ ஒரு ராசிக்கட்டத்தில் எங்கேயோ ஒன்று இருப்பார். லக்னத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல இருப்பாரா? லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த உறவுகள் தான் உங்களுக்கு குபேரன் அர்த்தம். உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அது சார்ந்த உறவுகள் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவில் அனுகிரகம் உள்ளது. அது எந்த உறவாக வேணா இருக்கலாம். அந்த உறவுகளை நீங்கள் எப்பயுமே கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு வேண்டுதலையோ ஒரு கோரிக்கையோ நீங்கள் வைத்துக்கொள்ளணும். இப்போ 9ஆம் இடத்துலேயே குரு இருக்கார். அப்பா கொடுக்க முடியாது சார், நான் எப்படி சார் அப்படின்னா, அப்பா மட்டும்தான் குரு கிடையாது. 9ஆம் இடத்துல இன்னும் யார் இருக்கிறா? தெய்வமும் இருக்குது. தெய்வமும் இருக்கா இல்லையா? 9ஆம் இடம் பாவத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம எடுக்கணும். அது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு இப்போ குரு பணம் கொடுப்பார். ஓகேங்களா? எப்பயுமே ஒருத்தர் வாடிக்கையாளர் வரக்கூடிய கேள்விகள் தான் உங்களுடைய பலனை தீர்மானிக்குன்னு நான் சொன்னேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது அதை சொன்னேன். வாடிக்கையாளர் வரும்போது என்ன கேள்வியும் உங்கள்கிட்ட முன்வைக்கிறாங்க, அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நமக்கு. ஃபோன் பண்ணும்போது, சார் எனக்கு மாடு முட்டின மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன பலன்? எங்கேயாவது பஞ்சாயத்தில் மாடு குண்டிய பலன் எழுதியிருக்குதா? ஓகேங்களா? இன்னொருத்தர் எனக்கு காக்கா காலைல கக்கா போயிடுச்சு தலையில், இதுக்கு என்ன சார் பலன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பார். அதுலேயும் நம்ம என்ன பஞ்சாயத்து தொலைவோம், எங்கேயாவது காக்கா ஏதாவது போனதுக்காக பலன் இருக்கிறதா அப்படின்னு தொலைவோம். ஓகேவா? அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் எங்கே சார் பதில் இருக்குது அப்படின்னா, கருணாதன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கா? பவம்னா யார்? பவம்னா யார் சார்? என்ன ஏன் சார் கேட்குறீங்க? நீங்களே சொல்லிடுங்க சார். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் சார், வாத்தியார் வேலை பார்த்து கேள்வி கேட்டால் தான் சார் பதில் வருது, வேறு ஒன்றும் இல்லை சார். பவம்னா செவ்வாய், பாலவம்னா ராகு இல்லையா? அப்போ வாங்க, கௌலவத்துக்கு யார்? கௌலவத்துக்கு சகுனிக்கு யார்? சகுனிக்கு சனி தான். ஓகேங்களா? அப்போ காக்கா தலை கொத்துச்சு அப்படின்னா என்ன வேலை செய்தாங்க? சகுனிகரணம் உங்களுக்கு ஆக்டிவேட்டாக பண்ண சொல்லுதுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உதயமாயிருச்சு, காக்கா இது பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி உதயமாயிருச்சு. இதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக நம்ம என்ன சொல்லுவோம்? காக்கானா ஒன்று நம்ம சனி நிறுத்த வச்சு சனின்ற கிரகத்தை எடுப்போம். ஓகேவா? அதோட காகத்துக்கு உண்டான ஒரிஜினல் யாருன்னா, காகம்ன்ற வார்த்தைக்கு நம்ம ஜோதிடத்தை என்ன சொல்லிக்கிறாங்க? சகுனின்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறாங்க. கருணாநாதன் யூஸ் பண்ணுறாங்களா? அப்போ சகுனி கருணாநாதன் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? யார் வளையமே சொல்லுவோம். சகுனிக்கு யார்? நம்ம சனி பகவானை வழங்க சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, கைப்பிடி அளவு எள் எடுத்துக்கோங்க, தயிர் சாதம் கலந்துக்கோங்க, போய் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அங்கே காகத்துக்கு வைங்க. அதாவது உறவுகளுக்கு உணவை தராமல் தடுத்த தோஷத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லணும். வராங்க, ஒரு விருந்தாளியும் வராங்க, பசியோடு வந்திருப்பாங்க. வரவங்களுக்கு உங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் சாப்பாடு வந்திருக்காரு, இங்கே தண்ணி மட்டும் கொடுத்துருக்கலாம், காஃபி கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி உறவுகளுக்கு, ஏன்னா உறவுகளுடைய பிணைப்பில் வாழக்கூடிய ஒரே ஒரு பறவை அப்படின்னா எதுங்க? காகம் மட்டும்தான். காகம் எதுக்குமே உறவுகள் இருந்தால் போதும் சந்தோஷமாக வாழ்ந்துடும். காகத்துக்கு மட்டும் அதோடைய ஸ்பெசிஃபிக் அது. ஓகேங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா காகத்துக்கு சாப்பாடு வைங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமே. ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது அதே மாதிரி மாடு முட்டிருச்சு, அப்போ மாடுனா மனசேகரணம் வந்துடுதா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இதுக்குள்ள பரிகாரமாக சொல்லிக்கிறேன். மனசேகரணம் வந்துருச்சு, நீ என்ன பண்ணுற? நேராக சிவன் கோயிலுக்கு போய் அங்கே நந்தி தேவர் இருப்பாரா, அவர் காதில் போய்ட்டு என்னை முட்டாதான் சொல்லிட்டுவான்னு சொல்லு. இது பரிகாரம். கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கலாம், சிரிக்கிறதுக்கு காமெடியாக இருக்கலாம். சொல்லிட்டு பாரு அப்படிம்போம். சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வீட்டில் எலித்தொலை தாங்க முடியல சார், எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருதுன்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஓகே, நம்ம ஒரு பிரச்சனை சொல்கிறோம். ஒன்றும் இல்லை சார், பொறி வாங்கிக்கிங்க, ஒரு பொருள் வாங்கிக்கிங்க, அவல் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, வாங்கிக்கிங்க. பொறி வாங்கினாலும் சரி, சந்தோஷம். ஓகேங்களா? வாங்கிட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகருக்கு வைக்காதீங்க, ஊஞ்சூருக்கு வைங்க. ஊஞ்சூருக்கு வச்சுக்கிட்டு நீ எதை சாப்பிட்றதுனாலும் இங்கேயே சாப்பிட்டுக்கோ, என் வீட்டில் வராதுன்னு சொல்லி காதை சொல்லிட்டு வா.
புரியுதா? உனக்கு வேணும்னா சொல்லு, நான் கொண்டு இங்கே போடுறேன். நீ என் வீட்டுக்கு வந்து என்ன கிடைக்காதுன்னு சொல்லி காதலுக்கு சொல்லிட்டு வா. நீ வந்ததுக்கப்புறம் பாரு உன் வீட்டில் வராது அப்படின்னு. அதே மாதிரியே வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு, வரல. நமக்கு தெரியாது. எத்தனையோ ஊஞ்சிட்டு போய் நம்ம யூடியூப்பில் பார்ப்போம், விநாயகர்கிட்ட போய் சாமி கும்பிட்ற மாதிரி அப்படியே நிந்திச்சு நிற்கிற மாதிரி காட்டிருக்காங்களா? குரங்கு போய் ஆஞ்சநேயர்கிட்ட சாமி கும்பிட்ற மாதிரி பார்க்குறோமா? அப்போ அந்த விலங்குகளுக்கு தெரியும் அது சார்ந்த தெய்வங்கள், அது வணங்கக்கூடிய தெய்வங்கள் எது அப்படின்ட்டு. நமக்கு தெரியாது. நம்ம வந்து கேட்குறதுக்கு காமெடியாக நினைக்கலாம். சில விஷயங்கள் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. ஆரம்பத்தில் நான் இதை பேசிட்டு நான் இப்போ 12 வயசில் ஒரு 12ஆவது படிக்கும்போது இதை கேட்டுதான் வச்சுக்கோ, லூசுடா இவன் எதை சொல்கிறான் பாரு நானே சொல்லுவேன். புரியுதுங்களா? அன்றைக்கி எனக்கு பக்குவம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது? பக்குவம் இருக்குது, அனுபவம் இருக்குது. அப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், செய்கிறாங்க, நடக்குதா இல்லையான்ற விஷயங்கள் நம்ம கேட்குறோம். நம்மளுடைய விஷயம் என்னென்னா, வாடிக்கையாளர் நான் அப்படியே விட மாட்டேன். நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும், நடக்கலைனாலும் என்கிட்ட சொல்லணும். நீ நடந்தீன்னா நான் இதை 4 பேருக்கு சொல்ல முடியும். நீ நடக்கலைன்னா இந்த விஷயத்தை நான் பயன்படுத்த முடியாது, நான் வேறு ஏதாவது பயன்படுத்தணும். அப்படின்னு பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? வாடிக்கையாளர் வந்து ஒருத்தர் போய் 10 பேர்த்த கொண்டு வரணும், அதுதான் வெற்றியை தவிர. இன்றைக்கி வந்து என்னென்னா, ஆரம்பத்தில் வந்து முதல்ல எங்கள் ஊருக்கு வந்துட்டிங்கன்னா தெருவுக்கு 4 ஜோதிடர் இருக்காங்க. எங்களுக்கு பெருமை. பள்ளிப்பாளையம்னாவே ஜோதிடர் சங்கம், ஜோதிடர் தான் பெரிய விஷயம். ஓகேங்களா? அதிகமான ஒரு தெருவில் 4 ஜோதிடர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க 200 ரூபா வாங்குறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க 50 ரூபாய்க்கு பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் நான் போடும்போது அப்படி தான் இருக்குது. நான் எடுத்தோன்னே 500 ரூபா போட்டால் என்ன ஆகும்? வருவாங்களா? வரமாட்டாங்க. 500 ரூபா போடு, வர வேண்டாம். ஓகேங்களா? எப்பயுமே வாண்டடுன்னு ஒரு விஷயங்கள் உருவாக்குங்க. நீங்கள் யாருன்ற விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, நார்மல் ஒரு சின்ன உங்கள் லோக்கலில் கூடிய ஒரு மருத்துவ போகிறீங்க, ஒரு ஊசி போடுவார், மாத்திரை கொடுப்பாரு, 100 ரூபாயில் சரியாக போயிடும். இது லோக்கல் வைத்தியர். ஓகேங்களா? இதே வைத்தியம் இதாகி போச்சு, முத்தி போச்சு அப்படின்னா, ஐயா இது நல்லா இல்லை, 3 நாள் ஊசி போடுவா, ப்ரைவேட் வேறு பக்கம் போகலான்னு சொல்லி இங்கேருந்து பரமத்திலேருந்து கரூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அங்கே போய் ஒரு 1000 ரூபாய் டோக்கன் போட்டு அவர் இப்போ ஒரு நாளைக்கு 100 பேர்த்த பார்த்துருப்பார். நம்ம காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்கிறோமா இல்லையா? அப்போ எதுக்காக? நோய் தீர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தானே. அதே எண்ணம் என்னைக்கு ஒரு ஜோதிடர் மேலே வாடிக்கையாளருக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா? இவர்கிட்ட போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும், அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட யார் நினைக்கணும்? வாடிக்கையாளர் நினைக்கணும். ஓகேங்களா? இவர் போனால் டேட் கொடுத்துருவார், கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிடுவார். ஒரு பெரிய ஜோதிடர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஜாதகம் பார்த்துட்டாங்க. என்கிட்ட கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுக்குறாங்க, யாரும் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகாது, 43 வயசு ஆகுது பெண், 43 வயசு ஆகுது பெண். ஓகேங்களா? இப்போயும் அவங்களுடைய கேள்வி கல்யாணம் ஆகுமாங்கிறது தான். எல்லா ஜோதிடரும் கல்யாணம் ஆகுங்கிறாங்க. 37 வயசு ஒரு ஜாதகம் அதே மாதிரி வருது, அதுவும் பெண், கல்யாணம் ஆகுமான்றது கேள்வி. இந்த மாதிரி நம்ம ஆய்வுகள் எடுக்கும்போது முதல்ல பிரசனமே நமக்கு சொல்லி கொடுத்துரும். பிரசனத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜோதிடம் வேணான்றவீங்க, இந்த ஜாதகம் நீ வச்சுக்கோன்றீங்க. நீ இந்த ஜாதகத்தை நீ வச்சுக்கோ, நீ என்ன கேள்வி வந்தாலும் கேளு, நான் பதில் சொல்கிறேன், நடக்கலன்னா பாரு, அவ்வளோதான், உனக்கு எப்போ நடக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் பிரசனத்தின் மூலியமாகவே சொல்ல முடியும். ஜாதகமே தேவையில்லை. ஜாதகம் என்பது வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை பட்டியலிட்டு சொல்லப்படக்கூடிய விஷயம், அவ்வளோதான். பிரச்சனைங்கிறது என்ன? இன்றைக்கி என்ன பிரச்சனைக்கு இவர் வந்திருக்கார், இதுக்கு தீர்வு இருக்கா, தீர்வு இல்லையா? தீர்வு இருந்தால் வழிகாட்ட போகிறோம், தீர்வு இல்லைனா இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோ, இந்த வழியை நீங்கள் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும், அவ்வளோதான் விஷயம். இதை தாண்டி நீங்கள் எதுவும் பதில் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? பரிகாரன்ற பேர்லாம் இங்கே கிடையாது. பரிகாரங்கிறது சமாதானம்னு பேர். ஓகேங்களா? வேகமாக வரவனுக்கு தண்ணி கொடுக்குறது தான் பரிகாரம். கோபமாக வரவனுக்கு அந்த நேரத்தில் இந்த தண்ணி குடிக்கும் முதல்ல அப்புறம் பேசு அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுதான் பரிகாரம். வேறு எதுவும் பரிகாரம் கிடையாது. அப்போ சமாதானப்படுத்தக்கூடிய நிலையை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர வேறு எதையும் நம்ம செய்ய முடியாது. புரிஞ்சுக்கோங்க, எதையும் மாற்றி வைக்க முடியாது. அப்போ சில விஷயங்கள் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, பார்வை பலன். ஓகேங்களா? இந்த கிரகம் அதை பார்க்குது, அந்த கிரகம் எதை பார்க்குது அப்படிம்பாங்க. எந்த கிரகம் எதை பார்த்தாலும் தசாபுத்தி இருந்தால் தான் வேலை செய்யும். ஒரு தசாநாதன் தசாநாதன் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த தசாநாதனை எந்தெந்த கிரகங்கள் தன்னுடைய பார்வை மூலியமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகத்துடைய தன்மை அந்த திசா வழியாக கிடைக்கும். ஒரு சிஎம் இருக்கார், ஓகேங்களா, கவுன்சிலர் ஆனவன் ஒரு லோக்கலில் ஒரு பெரிய ஊராட்சி தலைவர் இருக்கார், நகராட்சி தலைவர் இருக்கார், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக போய் என்ன பண்ணுவாங்க? பார்க்க முடியுமா முடியாதா? அப்போ என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு கிடச்சிரும். நம்ம போய் உடனே பார்க்க முடியுமா? முடியாது. தசாநாதனை எந்த கிரகம் பார்வையால் சந்திக்கிறதோ அந்த கிரகத்துக்கு என்ன இருக்குது?
அவர்களுடைய பவர் அதிகம். இவங்களுடைய காரியத்தை அவர்களிடம் கொடுத்து தன்னுடைய சின்ன டைமில் சரிப்படுத்திக்க முடியும். இதுதான் விஷயம். ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் ஒரு தசாநாதனை சந்திக்கக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் ஒரு தசாநாதனை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா தசாநாதன் இங்கே வேலை செய்ய மாட்டார். அந்த பாவிகளுடைய அதுக்கு இப்போ நான் நல்லவன் தான், ஓகேவா, அரசியல் பேசக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், நான் நல்லவன் தான், எனக்கு இந்த பக்கம் இருக்கிறவனும் கெட்டவன், இந்த பக்கம் இருக்கிறவனும் கெட்டவன், நான் என்ன பண்ண முடியும்? இவங்க செய்யக்கூடிய தப்புகளுக்கு நான் பொறுப்பாக வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் தசாநாதனுடைய தன்மை. அப்படிங்கும்போது நீங்கள் அது எல்லா பார்வைகளுடைய பலனை திசாவில் எடுங்க. திசாவில் இந்த பார்வை பெற்ற கிரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப நுண்ணிப்பாக எடுத்திங்கன்னா ஈஸியாக பலன் எடுத்துடலாம். பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வீடு கட்டுறதை பற்றி கேள்வி கேட்குறாரு. நான் வீடு கட்டலாமா? நம்ம என்ன சொல்லுவோம், 4ஆம் அதிபதி திசா ஓடுத, புத்தி ஓடல, எதுவுமே ஓடல, சுக்கரனும் இல்லை, இவன் எப்படி வீடு கட்டலான்னு கேள்வி கேட்குறான்னு நம்ம கேள்விகள்லாம் நிறைய கேள்விகள் நமக்கு வரும். நீங்கள் எப்பயுமே தசாநாதனுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடம், தசாநாதனுக்கு 4ஆம் இடம், இந்த ரெண்டையுமே ஆய்வுகள் எடுத்து தான் அந்த கேள்விக்கான பதிலை தீர்மானிக்கணும். கிடைக்கும், கிடைக்காது, நடக்கும், நடக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் இந்த யோகி அவயோகி நம்ம பார்க்குறோம். இந்த யோகி அவயோகி பார்க்கும்போது அவயோகி மறைதல் என்பது சிறப்பான பலன். உங்கள் ஜாதகத்தில் அவயோகி மறைஞ்சிருக்காரு அப்படின்னா சிறப்பான பலன் தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. யோகி மறையாமல் இருக்கிறது நல்ல பலன், அதான் விஷயம். உங்களுடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் எது, ஆட்சி பெற்ற கிரகம் எது, அல்லது திக்பலம் பெற்ற கிரகம், திக்பலம்னா தெரியும் இல்லையா, திக்பலம் பெற்ற கிரகம் எது, இந்த 3 கிரகத்தினுடைய சாரத்தில், இந்த 3 கிரகத்தினுடைய சாரத்தில் உங்களுடைய லக்னமோ உங்களுடைய நட்சத்திரமோ இருந்ததுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே விழுவார், எதுவுமே ஆகாது. ஒருத்தர் இங்கேருந்து தடுக்கி விழுவான், பொத்துன்னு போயிடுவான். பார்த்துருக்கேம்மா. இதில் வந்து கேள்வி விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் இந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடைய சாரத்தில் இந்த லக்னப்புள்ளி லக்னாதிபதி புள்ளி சந்திரன் இவரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் தரமான யோகம். ரெண்டாவது 1-5-9, அடுத்தது இந்த 5-9, 5-9 தொடர்பில் 5 அல்லது 9 2 யாரோ ஒருத்தர் கூட நல்ல அமைப்பில் சுப அமைப்பில் இருந்துட்டாங்கன்னா கூட நமக்கு என்னதுங்க, தாத்தா வழி கர்மா நல்லா இருக்குது, 9 தந்தை வழி கர்மா நமக்கு நல்லா இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுப்போம். இதில் இப்போ ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இவருக்கு வந்து 1-5-9 செயல்படுமா, 2-4-7 செயல்படுமா? கேந்திரத்துக்கு 1 வருதா இல்லையா, திரிகோணத்துக்கு 1 வருதா இல்லையா, விசாரணம். கேந்திரத்துக்கு 1 வருது, திரிகோணத்துக்கு வருது. இந்த 1ங்கிறது யாருக்கு செயல்படும்? ஜாதகத்தான் செயல்படும். கேந்திரமாக செயல்படுமா, திரிகோணமாக செயல்படுமாங்கிறத கேள்வி. ஏன் செயல்படும்? அப்போ 1-4-7 அப்படி தானே வருது, அதில் 1 விட்டுறமா? அப்படி இல்லை, ரீசன் இருக்குது. நீங்கள் சொன்ன பதில் சரி, ஆனால் ரீசன் தப்பு. ஓகேங்களா? காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. மேஷ லக்னம்ங்கிறது வந்து 1-5-9 ஓகே தான், ஓகேவா? மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் 1-5-9 நீங்கள் எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா 1-5-9 என்பது ஆண் ராசி. புரிஞ்சுதா? மேஷ லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அது ஆண் ராசி தானே, அது ஆண் ராசி தானே. அதுக்கு 1-5-9 யார்? ஆண் ராசி தானே. மேஷ லக்னம் ஆண் வீடுகளில் யாருக்கு லக்னம் விழுந்தாலும் அவங்களுடைய கர்மா 1 என்பது ஆண் வீட்டை மையப்படுத்தி மட்டும்தான் இயங்கும். அதனால் தந்தை வழி கர்மா மட்டும்தான் அங்கே இயங்கும். புரிஞ்சுதா? ஆண் ராசிகளில் நீங்கள் பிறந்து உங்களுக்கு லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இந்த 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட நீங்கள் பொழைச்சிட்டீங்க. புரிஞ்சுதா? இதே பெண் ராசியில் பிறந்தீங்கன்னா இங்கே 1-5-9 இயங்காது, 1-4-7-10 தான் இயங்கும். 1ங்கிறது பெண், ஜாதகியாக இருந்தாலும் சரி, ஜாதகராக இருந்தாலும் சரி, அதுதான் லக்னம். 4ங்கிறது அம்மா, 7ங்கிறது அம்மாவுடைய அம்மா, 10ங்கிறது அவங்க அம்மா. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போ பெண் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா 1-4-7-10 தான் இயங்கும். அப்போ இங்கே 1-5-9 நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. 1-4-7-10 எந்த கிரகம் உங்களுக்கு ஏதோ 1-2 சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ படிக்கக்கூடிய காலத்துலேயே ஏன், எதுக்கு, எதனால், எப்படி அப்படின்ற ஒரு ரூலை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு தொடர்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? 120 வருஷம் சொல்கிறோம்ல, ஏன் 120 வருஷம் வந்துச்சு? தசாபதி 120 வருஷம் தானே சொல்கிறோம் எல்லாருக்கும். ஏன் ஒரு 60 வருஷம் சொல்லிக்கலாம், 80 வருஷம் சொல்லிக்கலாம்ல, ஏன் 120 வருஷம் சொல்கிறோம்? என்ன சார்? 120 வருஷம் இருந்ததுனால தான் கிரகத்தையும் அதை அலாட் பண்ணாங்க. கிரக அடிப்படையில் சொல்ல கிடையாது. சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம்னு சொல்லிட்டு பிரித்தாங்க இல்லையா? அது கிரகத்தின் அடிப்படையில் சொல்ல கிடையாது. தசாவை அடிப்படையில் வச்சு தான் அவங்களுக்கு கிரகத்துக்கு பிரித்தாங்க.
அப்படி கிடையாது. ஓகேங்களா? பூமியுடைய சுற்றளவு எவ்வளவு? 360 டிகிரி. பூமியுடைய சுற்றளவு எவ்வளவு? 360 டிகிரிங்க. இந்த 360 டிகிரியில் 3 வகையான கர்மாக்களை இயக்கம். என்னென்ன கர்மா இருக்குது? சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாய கர்மா. 3 வகையான கர்மாக்களை இயக்கின்ற அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வந்து பிறப்பெடுக்கிறான். அப்போ 3 கர்மாவுக்கு 3 120 எவ்வளவு? ஓகேங்களா? 120 120 120 320. இதை தான் நான், எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிச்சுக்கிறோம். எங்கள் தாத்தன் சொத்தை அனுபவிக்கிறோம், எங்கள் அப்பன் சொத்தை அனுபவிக்கிறோம்னா எல்லாமே கர்மாவை சேர்த்து தானே அனுபவிக்க முடியும். அப்போ நம்ம இப்படி தான் அதை பிரிக்கணும். இப்போ 120 வருஷங்கிறது மனிதனுடைய ஆயுள் காலமாக. நீங்கள் 60 வருஷம் வாழுங்க, 80 வருஷம் வாழுங்க, அதெல்லாம் கிடையாது. 120 வருஷம் என்பது ஆயுள் காலமாக தீர்மானிக்கப்பட்டது. என்ன பண்ணுறாங்க? ஜோதிட ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம். ஏன் சுக்கிரனுக்கு மட்டும் 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம் வச்சுட்டாங்க? கேள்வி வருமில்ல? கேதுக்கு 7 வருஷம் வச்சுட்டாங்க, செவ்வாய்க்கு 7 வருஷம் வச்சுட்டாங்க. கேள்வி வருமில்ல? இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் என்னைக்காவது? கேட்டதே கிடையாது. கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். நமக்குள்ளே கேள்விகள் கேட்கணும். ஏன் வச்சாங்க? காரணம் இல்லாமல் சித்தர்கள் அதை சொல்லிட்டு போவாங்களா? நமக்கு தெரியாதது வேணால் காரணம் இருக்கலாம், அப்படியே அவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. கண்டிப்பாக காரணம் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா, மனிதனுடைய உடல் கூறுகள் முடியில் ஆரம்பித்து கால் நகம் வரைக்கும் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் உறுகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் என்னங்க? ஒவ்வொரு முடினா கேது, நெற்றினா புதன், புரியுங்களா? புருவம் செவ்வாய், இந்த மாதிரி ஒவ்வொரு வாய் உதடு வந்து ராகு, பல்லு செவ்வாய், இந்த மாதிரி ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் என்ன இருக்குங்க? கிரகத்தோடைய தொடர்பு இருக்குது. புரியுதுங்களா? ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்பு இருக்குது. இந்த பாகத்தினுடைய உடற்கூறுகளை அவங்க ஆய்வு பண்ணி அதை பிரித்து அது ஒரு பேலன்ஸ் தியரி மாதிரி என்ன பண்ணுறாங்க? இது எதுக்கு இவ்வளோ வந்திருக்கு, இது எதுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கும்போது உடலோட ஒட்டுமொத்த இயக்கம் ஒரு மனிதன் உருவாகிறதுக்கு மூலாதாரம் யார் அப்படின்னா, சஞ்சீவினி பெற்ற ஒரே நபர் யார்? சுக்கராச்சாரியார் மட்டும்தான். சுக்கராச்சாரியார் அப்போ நம்ம அவர் என்ன பண்ணார்? வர வாங்கிட்டார், சஞ்சீவினி மந்திரம் வச்சுருந்தார். அவர் என்ன யாரை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? உயிர் பிறந்துடுவாங்க, சண்டை பிறந்துருவாங்க அப்படின்னா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிரை உருவாக்கக்கூடிய உயிரணுவை கொடுக்கக்கூடிய காரகிரகம் யார்? சுக்கிரன். இதுதான் லாஜிக்கு. சுக்கிரன் இல்லாமல் கரு உருவாயிருமா? உருவாகாது. இந்த லாஜிக்கை சொல்கிறதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ இப்படி போனால் புரிஞ்சிக்க மாட்டடா, நீ இப்படி வாடா புரிஞ்சுக்கோன்றாங்க. அது நடந்தது நடக்கலான்றதுலாம் அப்புறம். ஆனால் லாஜிக்கோட ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ சுக்கராச்சாரியன் தான் என்னதுங்க? அதான் சொல்லுவாங்க இல்லையா, சுக்கிரன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? சுக்கிரன்ற பெண்ணும் வேணும், சுக்கிரன்ற உயிரணுவும் வேணும். இது ரெண்டும் இல்லாமல் என்ன நடக்காது? எதுவுமே நடக்காது. அப்படின்ற அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க? சுக்கிரனை கொண்டாடுறாங்க. இந்த மனிதன் வந்து 2 வகையாக படிக்கிறாங்க. முதல் நிலை வந்து சுக்கிரனுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க 20 வருஷத்தில். 2வது நிலை ராகுக்கு அதிகமாக கொடுத்துருவாங்க 18 வருஷம். ராகு சனிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுக்கிரன் இந்த ராகு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் மனிதனுக்கு ஆசையை தூண்டி விட்டு அவனை கெடுதல் பண்ண வச்சு பிறப்பெடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை திரும்ப 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 நடத்தி வைக்கிறது இவங்க தான். ஓகேவா? இதை தாண்டி ஜெயிக்கிறான் பார்த்தீங்களா? இதை தாண்டி எனக்கு இது போதுண்டா சாமி, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், சிற்றின்பமே வேண்டாம், நான் பேரின்பம் நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா? அதுதான் கேது. அதுதான் மெய்ஞானம். அதை மெய்ஞானத்தை தேடுறது. ஓகேங்களா? அது சித்தபுருஷ நிலைன்னு நம்ம சொல்லுவோம், நம்ம தாண்டி போகிறது. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாசி யோகம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, நிறைய பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட இருக்குது, எதெல்லாம் படிக்கணுன்ற விஷயங்கள் இருக்குது. நம்ம மாதிரி ஆகிறவங்களாம் வாசி யோகத்துக்குள்ளே போகக்கூடாது. திருமணம் மாதிரி ஐயா மாதிரி ஆகிறவங்களாம் கொஞ்சம் வயசானதுக்கு பிறகு ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்னதுங்க, எல்லோரும் அவங்களோட பசங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், பேரப்பத்திங்க நல்லா இருக்கணும், இந்த எண்ணங்கள் மட்டும் தான் அவங்களுக்குள்ளே இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி போனாங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா? அப்போ படிக்கக்கூடிய காலங்களில் வந்து ஏன் எதனால் எப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றும் கேளுங்க. ஓகேங்களா? செவ்வாயோட பார்வைக்கு வந்து செவ்வாய் பார்வை 4ஆம் பார்வை எந்த வீட்டில் பார்க்குதுன்னு பாருங்கள். செவ்வாயோட பார்வை 4வது பார்வை எந்த வீட்டை பார்க்குதுன்னு பாருங்கள். அந்த வீடு சார்ந்த உறவுக்கு கண்டிப்பாக பூமி தோஷம் உண்டு. ஓகே? செவ்வாய் சார்ந்த செவ்வாயோட 4ஆம் பார்வை இருக்கும் இல்லையா உங்கள் ஜாதகத்தில்? ஏதோ ஒரு வீட்டை பார்க்க முடியல, அது லக்னத்துக்கு எந்த பாவமாக வேணால் வரும் இல்லையா உங்கள் லக்னத்துக்கு? அந்த பாவம் சார்ந்த உறவு எதுவோ அந்த பாவத்துக்கு வந்து என்ன இருக்கும்? பூமி சாபம், பூமி தோஷம் உண்டு. அவங்க பூமி வாங்கலைன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. பூமி வாங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு மெயின் அந்த பூமிங்கிறது அவங்களுக்கு பேரில் இருக்கணும். சொத்தை விற்க மாட்டேனே, நான் செத்து போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ, நிறைய பேர் பேசுவாங்க டைலாக்கு. நான் இருக்கிறதுக்கு இப்படி இந்த வார்த்தை சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு 4ஆம் அந்த இந்த என்ன உறவாக வருதோ அந்த பாவ உறவு 4ஆம் இடத்துல இருக்கும். செவ்வாயோடைய 4ஆம் பார்வை இருக்கும். அதே போல் செவ்வாயோடைய 8ஆம் பார்வை, செவ்வாயோட 8ஆம் பார்வை பல ரகசியங்களை உடச்சி விட்டுடலாம், ஈஸியாக உடச்சி விட்டுடலாம். செவ்வாயோடைய 8ஆம் பார்வை உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் உங்களுக்கு தெரியாத யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை கொண்டுள்ளதுன்னு அர்த்தம்.
ஓகேங்களா? எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி விட்டலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த பாவம் ஒரு ரகசியத்தை சொல்லும். செவ்வாயோட 8ஆம் பார்வைக்கு ஒரு ரகசியம் உண்டு. இந்த 2 விஷயத்த சொல்லிடலாம். குரு வந்து யார் குருவுடைய பார்வையிலேயே சிறப்பு மிக்க பார்வை வந்து 9ஆம் பார்வை தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? குரு யாருக்கெல்லாம் உங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓகேங்களா? குருவோடைய 9ஆம் பார்வை எந்த பாவத்தில் விழுதுன்னு மட்டும் பாருங்கள். குருவோடைய 9ஆம் பார்வை எந்த பாவத்தில் மேலே விழுதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். பாக்கியம், அந்த பாவம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஓகேங்களா? இப்போ குருவோடைய 9ஆம் பார்வை, எனக்கு குரு வந்து 4லேருந்து 12 பார்க்குறாரு, 9ஆம் பார்வையா, மோட்ச சார்ந்த விஷயங்கள் தான் பாக்கியம். அங்கே கேதுவாக இருக்கிறார், எனக்கு 12 ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பாக்கியங்கிறது எந்த விதமான பாக்கியங்கிறது நீங்கள் எடுக்கணும். பாக்கியம்தான், எந்த விதமான பாக்கியம். ஓகேவா? அப்போ குருவோடைய 9ஆம் பார்வைக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் பாக்கியம் உண்டு, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உண்டு. அந்த பாக்கியத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். குருவோட 5ஆம் பார்வை எந்த வீட்டை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து வாரிசு உண்டு. வாரிசு கேட்குறாங்கல்ல, வாரிசு இருக்கா இல்லையான்ட்டு, அந்த பாவத்துக்கு தான் தலைமுறை சரியாக வந்துக்கிட்டே இருக்கும், ரொட்டீன் தலைமுறை வந்துக்கிட்டே இருக்கும். ஆண் வாரிசு வாரிசுங்கிறது இங்கே ஆண் வாரிசு தான் வாரிசு, பெண் வாரிசு கிடையாது. பெண் வாரிசுங்கிறது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆண் வாரிசு தான் கண்டிப்பாக குருவோடைய 5ஆம் பார்வைக்கு அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு உள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும், தலைமுறை தலைக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய 3ஆம் பார்வை, சனியோடைய 10ஆம் பார்வை, 7ஆம் பார்வைங்கிறது எல்லாத்துக்கும் பொது பார்வை தான். அதனால் நீங்கள் ஒன்றும் பெரிய எடுக்க வேண்டியதில்லை. சனியோட 3ஆம் பார்வை வந்து என்னென்னா, முயற்சிங்கிறது 3ஆம் பாவம். சனிங்கிறது என்ன கிரகம்? தாமத கிரகம். தடை கிரகங்கிறது கேது, தாமத கிரகங்கிறது சனி. ஒரு விஷயத்தை லேட்டாக பண்ணணுங்கிறது சனி. அப்போ 3ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குது அப்படின்னா, எந்த பாவத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரோ அந்த பாவத்தை என்ன பண்ணுறாரு? தாமதப்படுத்த வைக்கிறாரு, கிடைக்கிற விஷயங்களை தாமதப்படுத்த வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சனியுடைய 10ஆம் பார்வை எந்த வீட்டை பார்க்குதோ அந்த பார்வைக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் ஒரு ரகசியம் இருக்கும். சனி தொழில்காரகன் தானே, 10ஆம் பார்வை அவர் தானே. சனியுடைய 10ஆம் பார்வைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அவருடைய பார்வைக்கும் அதோடைய தொடர்பு இருந்ததுன்னா அந்த பார்வை உங்களுக்கு ஃபில்ஃபில். சனி வக்கரம் பெற்று பார்த்துட்டாருன்னா முதல் தொழில் கிடைக்காது, 2வது தொழில் தான் கிடைக்கும். சனி வக்கரம் பெற்றால் முதல் தொழில் அவுட்டு, 2வது தொழில் தான் உங்களுக்கு கிடைக்கும். 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது வந்து வக்கரத்துக்கான ரூல். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை, சேர்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விட்டால் 2 மணி நேரம் நானே பேசுவேன், எல்லோரும் பேசணும். ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான தருணத்தில் ஐயா அவர்கள் வந்து இன்னும் பல கருத்தரங்கம் மட்டும் இல்லை, மாநாடுகள் சிறப்பாக நடத்தணும். அதே போல் சொந்த அரங்களை சீக்கிரமாக நடத்தணும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. அதே போல் வகுப்புகள் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? வகுப்புகள் வெகு சீக்கிரமாக வகுப்புகள் எடுத்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் அதிக பேரை உருவாக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக்கொண்டு, வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இதை பார்த்து கொண்டுள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இனியதொரு தருணத்தில் இணைகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். நன்றி. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.